ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொரிச்சு போட்ட ஆம்லேட் முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு பட்டை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதில் 3 பெரிய வெங்காயம் வெட்டி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். ஒரு கைக்கத்து கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி பழம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மசாலா தேவையான அளவு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான தேங்காயும் சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்து கிரேவிக்கு தேவையானது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்த பிறகு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான ஆனியன் போட்டுக்கலாம். 2 மிளகாய், முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போ ஆம்லேட்டை பொரிச்சிக்கலாம். இப்போ சின்ன சின்ன ஆம்லேட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ பாதி பாதியாக வெட்டி கிரேவியில் அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாப்பாட்டுக்கும், சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்குனாலும் சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவிலே நல்லா ஊறின பிறகு மல்லியில் போட்டு ரெடி. பொரிச்ச முட்டை ஆம்லேட் குழம்பு